Easy Physics. Good morning students. Today plus 1 physics second lesson kinematics la scalar product of two vectors பார்க்க போறோம். So இது இம்பார்ட்டன்டான 5 mark question. First scalar product கான definition. இந்த ஸ்கேலார் ப்ராடக்டை இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது the scalar product of two vector is defined as the product of the magnitude of both the vectors and the cosine of the angle between them. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a vector dot b vector is equal to ab cos theta. ஸோ இதுதான் abங்கிறது magnitude of the a vector and b vector, cos thetaங்கிறது angle between the two vectors. ஸோ இதுதான் ஸ்கேலார் ப்ராடக்டோட டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த டெஃபினேஷன் எழுதி இந்த ஃபார்முலா எழுதினா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ the product quantity a vector dot b vector is always a scalar. ஸோ இது ஸ்கேலாருங்கிறதுனால நமக்கு அந்த ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணோம்னா ஸ்கேலார் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸை வச்சு நமக்கு வேல்யூஸ் கொடுக்குறாங்க. இஃப் த பாசிட்டிவ் it is the positive if the angle between the vector is acute. ஸோ அக்யூட்னா என்ன? டீட்டா இஸ் லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தால் அக்யூட். ஸோ அப்போ டீட்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 90 டிகிரி அக்யூட் ஆங்கிளாக இருந்தது அப்படின்னா வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே வந்து ஆங்கிள் பிட்வீன் தம் அப்டியூஸாக இருந்ததுன்னா, அதாவது டீட்டா இஸ் கிரேட்டர் தென் 180 டிகிரி லெஸ் தென் 180 டிகிரி ஸோ இப்போது இந்த மேக்னிடியூட் வந்து நெகட்டிவாக இருக்கும் எப்போனா இந்த ஆங்கிள் வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்ததுன்னா. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்னால் என்ன? டீட்டா இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும், இல்லைனா வந்து லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கும். 180 டிகிரியை விட கம்மியாக இருக்கும், ஆனால் 90 டிகிரி விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அது அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் ஸ்கேலாரோடைய வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ கம்யூட்டேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் இதெல்லாம் 10th படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்கும். ஸோ கம்யூட்டேட்டிவ்னா என்ன? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். தேர்டு பாயிண்ட், த வெக்டார்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா என்னது? ஏ டாட் b plus c is equal to a dot b plus a dot c எல்லாமே வெக்டார் போட்டு தான் எழுதும். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிறது கம்யூட்டேட்டிவ் லாக்கும் ஒபே பண்ணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாக்கும் ஒபே பண்ணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னது? a vector dot b vector is equal to ab cos theta. அப்போ நமக்கு cos theta மட்டும் வேணும் அப்படின்னா ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? a vector dot b vector divided by ab அப்படின்னு எழுதுவோம். இதில் நமக்கு தீட்டா மட்டும்தான் வேணும் அப்படிங்கும்போது theta is equal to cos inverse of a vector dot b vector divided by ab. ஸோ இதுதான் ஆங்கிள். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு ஆங்கிளோடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, the scalar product of two vectors will be maximum. எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியாக இருக்கணும். ஸோ டீட்டா 0 அப்படின்னா காஸ் 0 வேல்யூ எவ்வளவு? 1. ஸோ அப்போது ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது மேக்ஸிமமாக இருக்கும். சப்போஸ் சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருந்தது அப்படின்னா காஸ் 180 டிகிரி எவ்வளவு? -1. ஸோ அப்போ வேல்யூ என்ன வரும்? a vector dot b vector maximum is equal to minus ab. அப்போ இது வந்து என்னது? ஆன்டி பேரலாக இருக்கும் ரெண்டு வெக்டார்ஸும். 0 டிகிரி அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸும் பேரலல், 180 டிகிரி அப்படின்னா ரெண்டு வெக்டரும் ஆன்டி பேரலல். இந்த செவன்த்து பாயிண்ட்டு, இஃப் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா ஓகேங்களா, அப்போ காஸ் 90 என்னது? 0. அப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருந்தது அப்படின்னா நமக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோடைய வேல்யூ 0. அப்போ ஏபி வெக்டார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி ஆர்த்தோகோனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 8th பாயிண்ட்டு, the scalar product of a vector with itself is termed as self dot product. ஸோ நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லுவோம்னா செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வெக்டரை அந்த வெக்டரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர், தட் மீன்ஸ் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஏ காஸ் டீட்டா. அப்போ நம்ம என்ன எழுதலாம், டீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ ஏ வெக்டார் ஸ்கொயரோட வேல்யூ ஏ ஸ்கொயர். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் வேணும் இல்லைனா நாம், மேக்னிடியூடுக்கு இன்னொரு நேம் என்னென்னா நாம், அதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். இதுதான் அதுக்கான மேக்னிடியூடுக்கான ஃபார்முலா. சப்போஸ் யூனிட் வெக்டாரில் நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா என் வெக்டார் டாட் என் வெக்டார் என் கேப் டாட், யூனிட் வெக்டார்னாவே நம்ம கேப்பில் தான் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ என் கேப் டாட் என் கேப் இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்ன 1. ஏன் 1? யூனிட் வெக்டார் அப்படிங்கிறதுனால அதோடைய வேல்யூ 1. அப்போ 1 × 1 × காஸ் 0. ஏன் 0 போடுறோம்? ஸோ என்னங்கிறது பேரலல் வெக்டார்ஸ், அப்போ ஒரே இது தான், அதனால டீட்டாவுக்கு வந்து 0 வந்துடும். அப்போ ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப் டாட் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 1. அதனால தான் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன சொல்லணும்னா செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ் எது ஐஜேகே, அதை தான் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ டாட் ஜே ஈக்குவல் டு ஜே டாட் கே ஈக்குவல் டு கே டாட் ஐ ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன யூனிட் வெக்டார்ஸ். அப்போ 1 × 1, ஐக்கும் ஜேக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரி இல்லைங்களா. அப்போ காஸ் 90யோட வேல்யூ என்ன 0. அப்போ ஐ டாட் ஜே ஈக்குவல் டு ஜே டாட் கே ஈக்குவல் டு கே டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், ஸோ ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா அதோடைய ப்ராடக்ட் வந்து 0 ஆகும். நெக்ஸ்ட்டு 11th பாயிண்ட்டு, in terms of components of the scalar product of A and B written as, ரெண்டு வெக்டாரை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அப்போ ஏ வெக்டாருக்கு என்ன எழுதுவோம், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப் டாட் பி வெக்டாருக்கு பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் காம்பனண்ட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஒய் காம்பனண்ட்டு, நெக்ஸ்ட்டு இசட் காம்பனண்ட். அப்போ பாருங்கள் எக்ஸ் காம்பனண்ட் என்ன வரும், ஏஎக்ஸ் டாட் பிஎக்ஸ் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப், ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் வேல்யூ என்ன 1. அடுத்து ஏஒய் இன்ட்டு பிஒய் ஜே டாட் ஜே 1. அடுத்து ஏஇசட் பிஇசட் கே டாட் கே 1. அதே ஐஜேவை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும் இல்லைங்களா. அதே மாதிரி ஜேகே. ஸோ அப்போது நமக்கு ஐ காம்பனண்ட்டோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதாவது ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார் காம்பனண்ட்டோட வேல்யூ 0. அப்போ நமக்கு வேல்யூ என்ன வரும், ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் பிஇசட். நமக்கு இங்கே மற்ற காம்பனண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ அப்போது ஏ டாட் பி வெக்டார் ஒரு ஸ்கேலார் ப்ராடக்டை பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூ ஸ்கேலார். ஸோ அப்போ அதுக்கு எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர், 3 டைமென்ஷனலையும் வந்து ஆட் பண்ணோம். அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சி ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா அதுதான் ஏ வெக்டாருடைய மேக்னிடியூட். ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.7. ஸோ 2.7ல் ஏ வெக்டார் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாங்க, 2i 4j 5k. அதே பி வெக்டாரு i ப்ளஸ் 3j ப்ளஸ் 6k. ஸோ ஏ டாட் பி கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஏ அண்ட் பி அப்புறம் ஆங்கிள் 3 கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏ டாட் பி கேல்குலேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், ஏ வெக்டாருடைய ஐ காம்பனண்ட்டையும் பி வெக்டாருடைய ஐ காம்பனண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2i இன்ட்டு ஐ, 2 × 1 2, அப்போ 2 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4j இன்ட்டு 3j, 4 3s are 12, அப்போ 12 மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்து 5k இன்ட்டு 6k. ஸோ அப்போ 5 6 are 30, அப்போ 30. ஐ டாட் ஐ 1, ஜே டாட் ஜே 1, கே டாட் கே 1 ஆகிடும். அதனால் அதுக்கெல்லாம் வந்து என்னது
வேல்யூ 1ங்கிறதுனால நம்ம ஏ டாட் பிக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 44. ஸோ ஏ டாட் பிங்கிறது ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட். அப்போ வேல்யூவும் எப்படி தான் கிடைக்கும், ஸ்கேலார் ஒன்லி, மேக்னிடியூட் ஒன்லி. நெக்ஸ்ட்டு ஏக்கு மேக்னிடியூட் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு என்னது மேக்னிடியூட் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னாவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூ 2, ஏஎக்ஸுக்கு 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய்க்கு 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட்டுக்கு 5 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா √45 யூனிட்ஸ். அதே மாதிரி பிக்கு மேக்னிடியூட் கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஇசட் ஸ்கொயர் த ஹோல் ரூட் வரும். அப்போ பிஎக்ஸுக்கு என்ன 1 ஸ்கொயர் 1, பிஒய் என்ன 3 ஸ்கொயர் 9, பிஇசட் என்ன 6 ஸ்கொயர் 36. அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 46 யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ஆங்கிள் கால்குலேட் பண்ணோம். ஸோ ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, theta is equal to cos inverse of a vector dot b vector divided by ab. அப்போ a vector dot b vector கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். எவ்வளவு 44. அப்போ 44 divided by abயோட வேல்யூ என்ன √45 √46. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அப்போ √45 into √46 மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 45.49 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது, cos inverse of 0.967. ஸோ இது வந்து cos ஆங்கிள் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா theta is equal to 15 degree. ஸோ இது சம்ஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இல்லைனா 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா.